தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ ஃபார் voice. Now I have the session to my co-compeer. She is Miss Shakila Hussain, the young and energetic. She is the correspondent and the principal of Ansha Group of Institutions. 1 year before she had only one institution, now she has 5 branches. So this shows the energetic inspiration that she is giving to the young kids from the age of Principal Anne Vedangani College of Nursing, Chennai, Madam, to be on the dais. Yes, welcome Madam with a big applause please. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று கௌரவ டாக்டர் பட்டம் பெறும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நம் விழாவின் பிரகாசமான நட்சத்திரம் இன்றைய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர், ஒருங்கிணைப்பாளர், ஈரோப்பிய பல்கலைக்கழக கல்லூரியின் துணை மற்றும் பிரதிநிதி, சர்வதேச சாதனை அறக்கட்டளையின் சர்வதேச தலைவர் டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்களை மேடையில் வரவேற்று வாழ்த்துரை ஆற்றுமாறு பெருமையுடன் அழைக்கிறோம். உங்கள் நுட்பமான அறிவும் தன் நிகரற்ற தலைமையும் நம் விழாவிற்கு மங்களமான அழகை சேர்க்கும். வாருங்கள் ரஷ்மி ரூமி அவர்களை. வணக்கங்கள். யூரோப்பியன் யூனிவர்சிட்டி காலேஜ், அதாவது ஐரோப்பா பல்கலைக்கழக கல்லூரி மற்றும் இன்டர்நேஷனல் அச்சீவர் ஃபவுண்டேஷன் ஜெர்மனி இணைந்து சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் சப்போர்ட்டாக, அதாவது ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு 4-5 பேரை நான் சொல்லணும். முதல்ல என்னுடைய அருமை தம்பி டாக்டர் தன்வீர் அகமது அவர்களுக்கும், மற்றும் டாக்டர் என்னுடைய அருமை சகோதரர், என்னுடைய நலனில் மிக்க ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் டாக்டர் ஆர் பாண்டியன், ஆல் இந்தியா ஆல் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் அசோசியேஷன், அவரும் வந்திருக்காரு. அப்புறம் புதுயுகம் மற்றும் ஜெயா தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி போன்ற அதில் பிஆர்ஓ இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் செல்வ ரகு வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் துபாயிலிருந்து நான் மீடியாவுடைய தலைவர் டாக்டர் ஆர்ஜே நாகா, அவருக்கும் நான் வருக என வரவேற்கின்றேன். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பல வகையிலும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் கல்லூரி பேராசிரியர் நம்மளுடைய வாசிம் சார் மற்றும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஏன்னா எல்லா விஐபி வந்திருக்காங்க. இந்த விருது எதுக்கு கொடுக்குறோம், அதாவது ஐரோப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்து எதுக்கு விருது கொடுக்குறோன்னு சொன்னால், நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. இந்த பாருங்க, மேடம் இருக்கிறாங்க, பாரதி கண்ணம்மா சீரியல் மற்றும் நிறைய படங்களும் நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இந்த விருது தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் பல்கலைக்கழகத்துக்கு எல்லாமே சொல்லிட்டு அறிவிச்சிட்டேன், மேடத்துக்கு கொடுக்கணும், மேடம் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி. அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து, அப்புறம் இப்போ அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, அவங்க ரொம்ப பிஸியான ஆளாக இருக்கிறாங்க. அப்போ டெய்லி இன்றைக்கு கூட ஷூட்டிங்கில் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா மேடம்? அதனால் நம்மளுடைய செல்வரகு சார் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு நம்ம டாக்டரேட் பண்ண கொடுக்குறோம் ஒன்று. அப்புறம் டாக்டர் மணி பாரதி என்ற விபி கணேஷ், இப்போ அவங்க ரொம்ப பெரிய ஒரு சேவையாளர், ஒரு மனித நேயத்தை சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் அமெரிக்காவுடைய கௌரவ அகில இந்திய கௌரவ செயலாளராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் கம்யூனிகேஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க, சிஇஓ இருக்கிறாங்க. நிறைய சேவைகள்
கண்ணுக்கு தெரியாத சேவைகள், நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் மணிபாரதி சார், அவங்களுக்கும் நம்ம வந்து மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுக்குறோம். ஐரோப்பியன் கைதட்டாலும் நல்லா இருக்கும். ஆமா சார், அப்படியே கொஞ்சம் எதிர்த்து சார். சார் தான். அடுத்தபடியாக வந்து ராமலட்சுமி மேடம், அதாவது சரித்திர நாயகன் சொல்லலாம் டாக்டர் குருஜி கணபதி சுப்பிரமணியன் ஐயா. ஆமா, இவங்க வந்து இவங்களுடைய மனைவி தான் ஜி ராமலட்சுமி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1500 பேருக்கு இலவசமா வந்து சாப்பாடு போடுறாங்க. இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் வேடந்தாங்கல் அப்படின்னு ஒரு ஊரில் இலவச பள்ளிக்கூடம் ஆரம்பித்து, மருத்துவமனை ஆரம்பித்து, எல்லா ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க கணபதி சுப்பிரமணியன். அவங்களுடைய மனைவி தான். அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காரைக்கால்லேருந்து வந்திருக்காங்க. காரைக்கால்லேருந்து, அதாவது மியூசிக் டைரக்டர், கிட்டத்தட்ட என் தந்தையாருக்கே கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக வந்து மியூசிக் துறையில் இருந்தவங்க. எல்லா நம்ம உத்தூசனம் உள்பட எல்லாத்துக்குமே அவர் வாசிச்சிருக்காங்க. காரைக்கால் தேத்தூர் ராஜா, அவருக்கும் டாக்டர் ஆஃப் மியூசிக் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வந்து எம் ரகு அவர்களுக்கும் நம்ம டாக்டர் ஆஃப் வந்து வர்மா கொடுக்குறோம். அவர்களும் மேடையில். ரகு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் என் கூடையே நின்று அலைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முழு ஒத்துழைப்பும் கொடுத்தவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஹசன் அப்துல் காதர். இன்று முதல் டாக்டர் தான் அவர், நியூ காலேஜ். அது அவருக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்குறது ரொம்ப பெருமை. அது இல்லாமல் வந்து டாக்டர் தமிழரசி சிவகுமார், அதாவது டைரக்டர் SSFL எஜுகேஷனலிஸ்ட் ராஸ் நியூஸ், அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். அப்புறம் வந்து பரணிதரன் சார், நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம், டைம் இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் விஐபி பேரையும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் நவரஞ்சினி ஸ்ரீதர் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாக வந்துக்கிறவங்க வந்து SF அக்பர் ஜட்ஜ் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு SF அக்பர் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி அவங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக கலைமாமணி டாக்டர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கைத்தட்டு நல்லா. அண்ணன் வந்து எனக்கு வந்து உடன்பிறப்பு, எப்போ கூட்டாலும் அண்ணன் வந்துடுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியாக வந்து டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் உருது அகாடமி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தபடியாக டாக்டர் கே பிரேமா சேகர் அவர்கள், பிரின்சிபல் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் நர்சிங், சென்னை. அடுத்தது வந்து ஏ அனிசா, கவுன்சிலர் DMK ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், லாயர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, லீகல் அட்வைசர் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். அடுத்தபடியாக நிம்ரா அலி அவர்கள், அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட், த கிராண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த 4th பிரின்ஸ் ஆஃப் ஆர்காடு. அதாவது யார் பேரையும் விட்டாலும் சப்போஸ் பண்ணிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டாக்டர் MM மீரான் மொஹிதீன் அவர்கள் தென்காசியில் வந்திருக்காங்க. வேர்ல்டு தமிழ் ஆர்ட்ஸ் கல்ச்சுரல் அகாடமி, அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக மிஸ்ஸஸ் தேவி, ப்ரோக்ராம் ஹெட் நான் மீடியா, மற்றும் மிஸ் மனிஷா ஜித், ஹீரோயின் ரஞ்சிதமே சீரியல் கலைஞர் TV.
அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் வருக வருக என வரவேற்கின்றோம். அப்புறம் வந்து அனேகா ஆக்ட்ரஸ், அவங்களே வருக வருக அனேகா வருக வருக வரவேற்றுக்கின்றேன். நிறைய வந்து ஹீரோயின் ஒரு 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்லையும் தெலுங்குலையும். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னும் நீங்கள் பெரிய ஸ்டார் ஆகணும். ஹீரோயினி வைஷ்ணவி அவங்க வந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் பொன்னி சீரியல் விஜய் டெலிவிஷன். வருக வருக நான் வரவேற்கின்றேன். நன்றி வணக்கம். யாருக்கு யாராவது விட்டாலும் மன்னிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கமும் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய நமது தாய்மொழியை இன்னும் வளர்த்திட வேர்ல்ட் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் அகாடமியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் MM மீரா மொஹிதீன் அவர்களை வார்த்தை வழங்குமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீது உண்டாவதாக. குறிப்பாக டாக்டர் நைமுன் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். குறிப்பாக என் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ, பௌத்த, சீக்கிய சமுதாயத்தின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என் உரையை துவங்குகின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் நீதி அரசர், எங்க ஊரை சார்ந்தவங்க, மிக திறமையானவர்கள், எல்லோருக்கும் அவங்க பேர சொன்னாலே தெரியும். மரியாதைக்குரிய எங்களுடைய நீதியரசர் அக்பர் அவர்களே, ஒரு பொருளுடத்திற்கு சொந்தக்காரர், திராவிட பாரம்பரியத்திற்கு எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அருமையான ஹுசைன் அவர்களுடைய மருமகனும், தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் இறைவன் புத்தூஸ் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இன்றைக்கு பொது சேவை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவருக்கு உணவளிக்கின்ற விஷயம் இருக்கின்றதே, அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்றால் 1 நாள் 2 நாள் ஆகும். நான் 3ஆவது நாள் முடியாது. நான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கலந்துகின்ற போதெல்லாம் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் ரஸ்மி சொல்லும் போது சொல்வார், 1000 பேருக்கு எப்படி வேணாலும் சாத்தியப்படும், ஆனால் இறைவன் எங்கே இருந்து கொடுக்கிறார். எங்க ஊரு இந்த விஷயத்தை சொன்னோம். வடகரிங்கிற தென்காசி மாவட்டம் வடகரிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரினுடைய ஜமாத்துடைய தலைவராக 9 ஆண்டு காலமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு கூட தெரியாது, ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க, அதுல காலையினுடைய உணவும் மதியத்தினுடைய உணவும் கொடுக்கப்படும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனா அங்க சாப்பிட முடியாது, வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துடணும். வயதானவர்கள் ரொம்ப முடியல அப்படின்னா வயதானவர்களுக்கு கொண்டு போய் சொன்னாங்க. யாரு செய்யறா என்ன செய்யறாங்கன்னு இருவருக்கு யாருமே தெரியாது.